வா. ஸ்ரீனிவாசன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறோம். எவ்வளவு அற்புதமான உரைகள்! பயன் கருதாது, பலன் கருதாது, சுயநலம் சிறிதும் இல்லாது தன்னுடைய பணியை செவ்வனே செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சரியான விஷயங்கள் சரியான சமயத்தில் சரியாக பொருத்தமாக அமையும் என்பதற்கு இந்த விழாவே ஒரு எடுத்துக்காட்டு. எவ்வளவு அற்புதமான உரைகள்! நாம் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருந்தது. நம்ம எதுக்கு பேச போகணும், இதையே கேட்டுட்டு இருக்கலாமே அப்படின்னு இருந்தது. ஜெயந்தஸ்ரீ மேடம் பற்றி தெரியும். டாக்டர் ரமணி அண்ட் டாக்டர் ராதாரமணி இஸ் ப்ளசன்ட் சர்ப்ரைஸ், ஃபென்டாஸ்டிக். நீங்கள் முழு நேரமாக டாக்டராக இருக்கீங்க, மருத்துவராக இருக்கீங்க, பேச்சாளராக வந்திருந்தீங்கன்னா பிரமாதம், ரொம்ப அற்புதம். இன்னும் என்ன வாசகர் அவங்க, எப்படிலாம் ரசிச்சிருக்காங்க. நான் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. நாஞ்சில் சார் அவர்களுடைய கதைகளை பற்றி நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ராதாரமணி மேடம் சொல்லிட்டாங்க, ஜெயந்தஸ்ரீ மேடமும் சொல்லிட்டாங்க, அனுபவித்து சொல்லிட்டாங்க. அதனால் என்னுடைய வேலை ரொம்ப சாதாரணமாகிடுச்சு, ரொம்ப எளிமையாக எடுத்து. இந்த மாதிரி விழாக்கள்லாம் நடக்கிறச்சே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு, அதாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் சிறுவாணியனுடைய நிகழ்ச்சி நடக்கும், விழா நடக்கும். அது நாஞ்சில் நாடன் விருது வழங்கும் விழா. இந்த வாட்டி ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்னென்னா, விருது வழங்கும் விழாவோடு சேர்ந்து நாஞ்சில் 50 விழாவையும் நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். அதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறச்சே சில பொருத்தங்களை மனசு தேடும். நிறைய விஷயங்களை மனசு திணிக்கும். சில சமயம் இங்கே இருக்கிற இந்த பொருத்தங்களை மனசு கண்டுபிடிக்கும். ஒரு 20-30 வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா பொதுக்கூட்டங்களில் பேசுவாங்க. தமிழ் 3 எழுத்து, அன்பு 3 எழுத்து, காதல் 3 எழுத்து, பண்பு 3 எழுத்து, அப்புறம் ஒரு கட்சியோட பேர் சொல்லி அதோட 3 எழுத்து, அந்த தலைவர் பேர் 3 எழுத்து அப்படின்னு பேசுவாங்க. நான் அப்படி பேசலை, அது குறைவாகவும் சொல்லலை. அதில் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இன்னோவேஷன் ஏதோ ஒன்று இருக்குது அவங்களுக்கு. இங்கே பார்த்தா இப்போ பார்த்திங்கன்னா என்ன பொருத்தம் அப்படின்னு கேட்டால், நாஞ்சில் நாடனுடைய எழுத்துகள் அச்சேரி 50 வருடங்கள் நிறைவடைந்துள்ளன. ஜூலை 1975 விரதம் தீபமில் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த விழாவினுடைய விருது விழாவினுடைய நாயகர் வே. முத்துக்குமார் கிட்டத்தட்ட அந்த டயத்தில் தான் பிறந்திருக்காரு, 1974. அவருக்கு 50 வயது முடிந்து 51 இப்போது முடிந்திருக்கிறது. அப்புறம் டாக்டர் ரமணி அவர்களும் டாக்டர் மிஸ்ஸஸ் ரமணி அவர்களும் கோவையில் மருத்துவ சேவையை தொடங்கி 50 வருடங்களுக்கு சற்று மேலாக ஆகியிருக்கிறது. அவர்களுடைய சங்கரா ஃபவுண்டேஷன் 77 நினைக்கிறேன் 50 வருடங்களை நிறைவு செய்ய போகிறது. இந்த மாதிரி விழாக்கள்லாம் செய்யறதுக்கு ஒரு தனி திறமை வேண்டும். என்னால் வடவழியில் புறப்பட்டு இங்கே ஆர்திரா ஹாலுக்கு வரத்துக்கே பெரிய டென்ஷனாக இருந்தது. எங்கேயாவது இந்த யூட்டர்ன்லாம் பண்ணுறது விட்டு போச்சுன்னா எங்கேயா போயிடுவோம் அப்படின்ட்டு. பிரகாஷ் இதை அணுவும் பிசகாமல் செய்கிறாரு. அந்த பிரகாஷனுடைய பிராயம் 50 வயது இந்த நடந்துட்டுருக்கு. இந்த நவம்பர் வந்ததுன்னா அவருக்கு 50 வயது நிறைவடைய போகிறது. அவர் ரொம்ப எங்கே இருக்கார், அது வேறு விஷயம். வெளியில் நான் சொல்லணும் இல்லையா, அதுக்காக தான் சொன்னேன். இப்படி இன்னொரு விஷயம், என்னையும் கூட சேர்த்துக்கணும், சேர்க்காமல் இருக்க முடியாது. அதனால் நாஞ்சில் சார் நான் முதல்ல WH பிராடியில் அவருடைய அறையில் போய் சந்தித்து 24 வருடங்கள் முடிந்து 25 வருடங்கள் ஆகின்றன. முன்னால் சொன்ன விஷயங்களோட கம்பேர் பண்ணுறது இது பாதி கூட கிடையாது. அதனால தான் 25ஓடு முடிச்சுக்கிறேன். அப்புறம் நாஞ்சில் சார் அவர்களுடைய கதையை முதல்ல பப்ளிஷ் பண்ணது தீபம். தீபத்தினுடைய ஸ்தாபகர் நா. பார்த்தசாரதி. அவர் ஒரு லட்சியவாதி. அவருடைய எழுத்துக்கள் லட்சியவாத எழுத்து. அந்த எழுத்துக்கள்னால லட்சியவாத எழுத்துனோம்னா யாரும் படிக்க மாட்டாங்கன்னு இல்லை, பரவலாக படிக்கப்பட்டவர், வெரி பாப்புலர் ரைட்டர். அவருடைய கதைகளை படிச்சுட்டு எவ்வளவோ பேர் தன்னுடைய குழந்தைகளுக்கு அந்த பெயர்களை வச்சுருக்கார். ஒரே டயத்தில் ஆமாம், அவருடைய சமூக தொடரும் சரித்திர தொடரும் ஒரு பிரபல வாராந்திர பத்திரிகையில் வந்தது, ஒரே டயத்தில் வந்தது. அந்த சரித்திர தொடருக்கு நா. பார்த்தசாரதின்னு எழுதுவார், சமூக தொடருக்கு மணிவண்ணன் பேர் வச்சுருக்குவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற தமிழ் மக்களுடைய பெயரை பற்றி ஒரு கணக்கெடுப்பு எடுத்திங்கன்னா அங்கே அரவிந்தனும் பூரணியும் நிச்சயமாக இருப்பாங்க. இங்கே கோவையினுடைய ஒரு லேண்ட்மார்க்கான விஜயா பதிப்பகத்தினுடைய வேலாயுதம் ஐயாவினுடைய முதல் மகன் புகழ்பெற்ற இஎன்டி ஸ்பெஷலிஸ்டினுடைய பேர் கூட அரவிந்தன் தான்.
நிச்சயமாக அவர் நாப்பாவை படித்த அந்த இன்ஃப்ளூயன்ஸில் தான் அந்த பேரையே வச்சுருப்பார். அந்த அளவுக்கு அவர். அதே மாதிரி ஒரு மீட்டிங்னு வந்தால் ஒரே நாளில் 4-5 மீட்டிங் பேசுவார். அரசியல் மேடையும் பேசுவார், இலக்கியமும் பேசுவார். ஆனால் அதையெல்லாம் வச்சு கொஞ்சம் சமரசம் பண்ணிட்டு ஒரு கட்சியில் பெரிய ஆளாக வந்திருக்கலாம், ஒரு பதவிக்கு போயிருக்கலாம், சினிமாக்குள்ள நுழைஞ்சிருக்கலாம், அதெல்லாம் பண்ணவே இல்லை. நானே அவரை போய் பார்த்துருக்கேன். கல்லூரி காலத்தில் ஒரு 5-6 பேராக நாங்கள் போய் பார்த்துருக்கோம். பார்க்குறப்போ தீபம் ஆஃபீஸில் அவர் சொல்கிறாரு, அச்சு மை இல்லை. ஏன்னா அப்போல்லாம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, அச்சு எடுத்து அந்த மை பண்ணுற 64 அந்த நான் பார்த்தது அரௌண்ட் 70. அச்சு மை இல்லை, வீட்டில் அரிசி இல்லை, அந்த மாதிரி ஒரு டயத்தில் ஏதோ ஒரு பணம் நமக்கு வந்து சேருதுன்னா அதை வச்சு முதல்ல அச்சு மை தான் வாங்குவோம் அப்படின்னு சொன்னார். அப்படி இருந்தவர் அவர். இது நாப்பா பற்றின விழா இல்லை, இருந்தாலும் அதை நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு தேய் விளக்காக நான் வந்து இந்த மாதிரி நாஞ்சில் நாடன் சார் அவர்கள் மோதிர கையால் கொட்டப்பட்டவர் அப்படின்னு நான் சொல்ல போகிறதில்லை. அது சரியாக பொருத்தமாகவே இருக்காது. இந்த இடத்துல மோதிரம் அணிவதற்கு சகல வசதிகளும் இருந்தும் வாய்ப்புகளும் இருந்தும் கொஞ்சம் சமரசம் பண்ணிண்டா அவை எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு எனக்கு மோதிரங்களே வேண்டாம் என்று 10 வெறும் விரல்களால் அவரால் தட்டி கொடுக்கப்பட்டவர் நாஞ்சில் நாடன் அவர்கள். அதனால தான் அவர் அப்படியே இருக்கார். காம்ப்ரமைஸ் கிடையாது. அதுக்காக யாரையும் போய் முறைச்சிண்டு சண்டை போட்டு ஒருத்தரை பற்றி கீழ்த்தரமாக எழுதி அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்புறம் நியாயத்தை எல்லா இடத்துலையும் என்ன சொல்லணுமோ அதை சொல்லுவார். ரொம்ப இல்லை, 2 பக்கம்தான் இருக்குது, முடிச்சிடுறேன். அப்புறம் அவர் வந்து நாவல், சிறுகதை, கவிதை, கட்டுரை, ஆய்வு கட்டுரை, இது மாதிரி எல்லா இடங்கள்லையும் தடம் பதிச்சிருக்கார். அதை விரிவாக வந்து அவங்க ஏற்கனவே பவித்ரா பேசிட்டாங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி. அதுக்கப்புறம் வந்து எல்லா இடங்கள்லேயும் அவருக்கு நண்பர்கள் உண்டு. எல்லா இடத்துலையும், எல்லா ஸ்பெக்ட்ரம் எல்லாத்துலேயும், எல்லா குழுக்கள்லேயும், எல்லா இயக்கங்கள்லேயும் நண்பர்கள் உண்டு. உதாரணமாக சொல்லப்போனால் திராவிடர் கழக, திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, ஆர்எஸ்எஸ் வரைக்கும் எல்லாத்துலேயும் அவர்களுக்கு நண்பர்கள் உண்டு. அதில் வந்து ஒரு வேடிக்கைக்காக ஒன்று சொல்கிறேன். சமீபத்தில் நம்ம எல்லாரை விட ரொம்ப நெருங்கிய ஒருத்தர் அவங்கக்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போனணுன்னா நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கேட்டவங்க யாருங்கிறத நீங்கள் நாஞ்சில் சார்கிட்ட தனியாக யாரும் இல்லாத போது கேட்டு தெரிஞ்சுக்காங்க. அது ஒரு விஷயம். அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும், சங்கீதாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி அவர் எல்லா இடத்துலையும் நண்பர்கள். என்னடா இந்த ஆளை திட்டவே முடியலையே, அவர் நம்ம சைடும் பேசுகிறாரு. ஊவே சாமிநாத ஐயருக்கு ஒரு புக்கை சமர்ப்பணம் பண்ணுறாரு. இந்த காலத்தில் ரொம்ப அபூர்வமான விஷயம் அது. அதே சமயத்தில் தேவநேய பாவனரை விடமாட்டேங்கிறாரு. பேராசிரியர் அருளையை பற்றி எல்லா கட்டுரையிலும் எழுதுறாரு. அவருடைய அந்த பிறமொழி சொல் அகராதியை பற்றி குறிப்பிடாத கட்டுரையே இல்லை. ஏன்னா யாருடைய உழைப்பையும் ஹைஜாக் பண்ண மாட்டார் அவர். என்னோட கண்டுபிடிப்புன்னு சொல்ல மாட்டார். அதனால் வந்து அந்த இது நடந்தது. அப்புறம் ஆங்கிலத்தில் வந்து ஒரு பழமொழி உண்டு. அதாவது எ மேன் அட் 50 வில் ஹாவ் த ஃபேஸ் ஹி டிசர்வ்ஸ். 50 வயது ஆகும்போது ஒரு மனிதனுக்கு தகுதியான, அவனுக்கு ஏற்ற முகம்தான் அமையும் அப்படிங்கிறது. அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். எழுத்துக்கும் அது மாதிரி உண்டு. இது 50 வருடங்கள் நாஞ்சில் நாடன் சாரனுடைய எழுத்தினுடைய முகம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை. வெங்கட் சாமிநாதன் அவர் நவீன சீத்தலை சாத்தனார். அவர் சொல்லுவார், நாஞ்சில் ஒரு கதையில் ஒரு இடத்துல ஒன்று இருக்குன்னு சொன்னால் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது அங்கே இருக்கும் அப்படிம்பார். கதையிலே எப்படின்னா கட்டுரையில் எப்படி சும்மா அடித்து விடுற கதையே கிடையாது. அவர்கிட்ட பண்ணால் கரெக்டாக இருக்கும். எப்போவாவது 1000ல் ஒரு வாட்டி தப்பு பண்ணால் கூட அந்த தப்பை அவர் வந்து குறிப்பிட்டுருவார், தானே குறிப்பிட்டுருவார். எப்படி அந்த மாமிச படைப்புன்னு தான் இருக்கணும், அது படைப்பு இல்லை. அப்புறம் மேடம் கூட ஒரு இது சொன்னாங்க. அது மாதிரி விஷயங்களை அவரே குறிப்பிட்டுருவார். இது வந்து என்ன காரணம்னா, தன்னுடைய படைப்பு மேலே ஒரு தனியாக ஒரு அபிமானம்ங்கிறது கிடையாது அவருக்கு. அதுக்கான மதிப்பு உண்டு. தன்னுடைய திறமை என்னங்கிறது அவருக்கு தெரியும். அகங்காரம் கிடையாது. ஹைட் ஆஃப் வர்ச்சு இஸ் அனானிமிட்டி அப்படிம்பார் ஜெய கிருஷ்ணமூர்த்தி. என்னென்னா உங்களுக்கு வந்து மிகச்சிறிய நற்பண்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யாருன்னே தெரியாது, யாருக்குமே மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பிம்பம் கிடையாது, உங்களுக்கு அகங்காரம் கிடையாது, ஈகோ கிடையாது. அதனால தான் அதே மாதிரியான குணாதிசயம் கொண்டவருக்கு இந்த வருடம் நாங்கள் நாஞ்சில் நாடன் விருதை வழங்குகிறோம். அது மிக முக்கியமான ஒரு பொருத்தம். இன்னும் அகங்காரமே இல்லை அவருக்கு. எனக்கு நாஞ்சில் சாரை வந்து ரொம்ப நெருங்கிய பழக்கம். அதனால தான் நான் அவரை பற்றியே சொல்கிறேன். ஏன்னா வேறு கதைகளை பற்றி சொல்ல முடியாத அளவுக்கு 2 பேரும் பேசிட்டாங்க. முத்துக்குமாரை வந்து கொஞ்சமாக தான் தெரியும். பிரகாஷ் மூலமாக நிறைய நான் தெரிஞ்சுட்டேன்.
பிரகாஷ் வந்து ஏதாவது தனக்கு வேணும், ஒரு கதை வேணும், ஏதோ ஒரு எழுத்தாளரை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா முத்துக்குமாரை கேட்பார். தனக்கு கிடைக்காத போது முத்துக்குமாரை கேட்பார். முத்துக்குமார் எங்கே இருந்தாலும் அது கொண்டு வந்து கொடுத்துருவார். அவர் மூலமாக சிறுவாணியில் எவ்வளவோ பதிப்பிச்சிருக்கோம். நாங்கள் மாத்திரம் இல்லை, எவ்வளவோ பேர் பதிப்பிச்சிருக்காங்க. தீகாசி பற்றின விஷயங்களை என்ன கேட்குறத விட நீங்கள் முத்துக்குமார் கேளுங்க. நான் வண்ணதாசன் அவர்களே சொல்லியிருக்கார். ஒரு இடத்துலையாவது நான் தான் செஞ்சேன், எங்களுக்கு இவ்வளோ கொடுக்குறாரு சார், என்னுடைய பேரை தொகுப்பாசிரியர்னு போடுங்க, என்னுடைய பேரை பதிப்பாசிரியர்னு போடுங்க, என்னுடைய ஒரு பழைய புக்கை மறுபதிப்பு செய்யுங்க, எனக்கு ஒரு புதுசாக ஒரு புக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த வாட்டி நாஞ்சல் விருதுக்கு ஏகமனதாக தான் அவரை தேர்ந்தெடுத்துட்டு பிரகாஷ் அவருக்கு வந்து அதை கன்வே பண்ணுறாரு. கன்வே பண்ண உடனே அவருடைய ரியாக்ஷன் எனக்கு எதுக்கு சார், எவ்வளோ பேர் இருக்காங்களே சார், எனக்கு எதுக்கு சார் கொடுக்குறீங்க, இது தனக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறது இல்லை, அகங்காரம் இல்லாது. அதனால தான் சொல்கிறேன், நாஞ்சில் அவர்களுடைய எழுத்து பணியின் 50வது ஆண்டு நிறைவின் போது நாஞ்சில் நாடன் சார் அவர்களுடைய பெயரில் வழங்கும் விருது மிகச்சரியாக அதே போல் ஒரு தன்னடக்கம் மிக்க ஈகோ இல்லாத ஒருவருக்கு போய் சேருகிறது. அவர் எவ்வளவோ பணி செஞ்சுருக்கார், எவ்வளவோ பேரோடு சேர்ந்து எவ்வளவோ செஞ்சுருக்கிறாரு. அது இன்னும் மேலும் தொடரணும். அதுக்கப்புறம் பிரகாஷை பற்றி சொல்லலைன்னா ஒன்றும் இது இல்லை. அதாவது பிறந்த வீட்டு பெருமையை விடப்பிறந்தான்ட்ட சொல்கிற மாதிரின்ட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நம்ம எல்லோரும் ஒரே குடும்பம் தான், சிறுவாணியோடு சம்மந்தப்பட்டவங்க. பிரகாஷை பற்றி சொல்லியே தீரணும். ஏன்னா ஒரே மனுஷனாக அவர் எல்லாத்தையும் செஞ்சுட்டுருக்காரு. அது வந்து ஒரு பழைய ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, பிஹைண்ட் எவ்ரி மேன் தேர் இஸ் பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தேர் இஸ் அ உமன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை நான் கொஞ்சம் மாற்றி சொல்லலான்னு நினைக்கிறேன். அலாங் வித் எனி சக்ஸஸ்ஃபுல் பர்சன் தேர் வில் பி ஹிஸ் ஆர் ஹர் ஸ்பவுஸ். அதுக்கு பார்த்திங்கன்னா நாஞ்சில் சாரினுடைய மனைவியாருக்கு இந்த பெரிய சாதனை, இந்த பெரும் பணியில் 50% அவர்களை சார்ந்தது தான் அது. ஏன்னா அவர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி பாம்பே போயிட்டார், பாஷை தெரியாது, புது மனிதர்கள், வேறு இடம், ரொம்ப பிரமாதமாக பெரிய மாட மாளிகை கூட கோபுரத்தை வேலைக்காரர்களை வச்சுன்னு வெளி உலகத்தையும் பார்க்காம இருக்கிற வாழ்க்கை கிடையாது அது. அதுவும் அவர் மார்க்கெட்டிங்கில் இருந்தார். எங்கேயோ நார்த் இந்தியாவில் எங்கெங்கேயோ போய்ட்டு குஜராத், மகாராஷ்டிரா, அங்கே இங்கேன்னு போயிட்டு இருப்பார். அவர் 20 நாள் மாதத்தில் இருக்க மாட்டார். அப்போது குழந்தைங்க 2 பேரையும் அவர் எப்படி வளர்த்தாங்க? குழந்தைக்கு ஒரு இருமல் வந்துன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு சளி பிடிச்சிதுன்னா என்ன செய்வாங்க, அதெல்லாம் பொறுமையாக கடந்து இன்றைக்கி அந்த வீட்டினுடைய ஆணி வேற அவங்க இருக்கிறதுனால அது மாதிரி இருந்தால் தான் ஒரு எழுத்தாளனால் வர முடியும். அதனால தான் நான் நாஞ்சில் சார்ட்ட ரொம்ப வேடிக்கையாக நான் சொல்லுவேன், உங்களுடைய மிகச்சிறந்த படைப்புகள் வந்து டாக்டர் சங்கீதாவும் இன்ஜினியர் கணேஷும் அப்படின்ட்டு. அவங்க பொண்ணு பிள்ளை, அது நல்ல மனுஷனுக்கு எல்லாம் தானாக நல்லா நடக்குங்கிறதுக்கு உதாரணம் டாக்டர் விவேக், அவருடைய மாப்பிள்ளை. அவரோட பழகி இருக்கிறதுனால சொல்கிறேன். அவங்க மருமகளை நான் வந்து கல்யாண ரிசப்ஷன் அன்றைக்கி தான் பார்த்தேன். ஃபாரினில் இருக்காங்க, வெளியூரில் இருக்காங்க. அவங்கள பற்றி நாஞ்சில் சார் சொல்கிறச்சே அந்த விதத்துலேயும் வந்து பொருத்தமாக எல்லாம் அமைஞ்சிருக்கு. இது என்ன, இது கிட்டத்தட்ட வந்து எங்கள் அண்ணனை பற்றி பேசுகிற போல். நான் அந்த கதைகளை பற்றி சொல்கிறதுக்கு தனியாக ஒரு 5-6 கட்டுரை எழுதியிருக்கேன் அவருடைய எழுத்தை பற்றி. இது ஒரு கைண்ட் ஆஃப் அன் எமோஷனல் மூமெண்ட் ஃபார் மீ ஆல்சோ. அப்புறம் நான் பிரகாஷை பற்றி சொல்ல ஆரம்பித்து நாஞ்சில் சார்ட்டு போயிட்டேன். பிரகாஷுக்கு வந்து கூட இருக்கிறது வந்து ஒரு பெண் அல்ல, 3 பெண்கள், 4 சுபாஷினி மேடத்தையும் சேர்த்தா 3 பெண்கள். ஏன்னா அவங்க அம்மா அங்கே இருக்காங்க, அப்புறம் அவங்க மனைவி திருமதி லக்ஷ்மி இங்கே இருக்காங்க, அவங்க மகள் பவித்ரா தொகுத்து வழங்கின்னு இருக்கிறவங்க. சரி, இந்த 3 பேரும் கூடவே இருக்காங்க. எப்படி கூடவே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோவில் போய் வர புஸ்தகத்தை எடுத்து உள்ளே வைக்கிறதுலேருந்து, கவர் எழுதுறதுலேருந்து, அதில் அட்ரஸ் போட்டுறதுலேருந்து, அப்புறம் அவர் குரியர் காரை வரிசை கொடுக்கறதுலேருந்து, இவர் அதுக்கு முன்னாடியே ஆட்கள் மூலமாக கதைகளை வரவழைக்கிறது, அதை வந்து PDF டைப் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, அப்பாவும் பொண்ணுமா உட்காந்து ஒருத்தர் படிக்க ஒருத்தர் எடிட் பண்ணிட்டு இருப்பாங்க. 2 பேரும் ரசனை மிக்கவர்கள் வேறு. அது மாதிரி இருக்கிறச்சே ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவங்க அந்த குடும்பம் வந்து சிறுவாணி வாசகர் மையத்தை நடத்துறது. நாம் எல்லோரும் சேர்ந்து அந்த குடும்பமாகவும் இருக்கோம். சுபாஷினி மேடத்தை பார்த்திங்கன்னா அவங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் எல்லாத்தையும் அவங்க செஞ்சுட்டுருங்க. பல கான்டாக்ட்ஸ் உண்டு அவங்களுக்கு. தேசபக்தர் தியாகி திருமலை அவர்களுடைய புதல்வியார் அவங்களுடைய அண்ணன் தான் அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு, விப்ரநாராயணன் அவர்கள். அவரை வந்து நான் ரொம்ப மரியாதையாக சொன்னேன். ஏன்னா நான் படித்த ஸ்கூலினுடைய ஹெட்மாஸ்டர் அவர். அப்போ இல்லை, அவர் நாங்கள் 2 பேர் கிட்டத்தட்ட ஒரே வயசு.
அதனால தான் வந்து இன்றைக்கி சுபாஷினி மேடம் மாத்திரம் இல்லை, நாஞ்சில் சாரினுடைய தேர்வு வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். என்ன பண்ணலாம், முதல்ல ஒரு டாக்குமெண்ட்ரி போடலாம், அவரை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது, அதை போடலாம்லாம் டிஸ்கஸ் பண்ணுறச்சே சுபாஷினி மேடம் வந்து நம்ம பிரவீன் பற்றி சொன்னாங்க, அவங்க அண்ணன் பையனை பற்றி. அடுத்த நிமிஷம் சொல்லிட்டார், சார் அதே இருக்கட்டும். அது எவ்வளோ நல்லா அமைஞ்சது பாருங்கள். அந்த பாடல்கள், இந்த 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 பேச்சுக்கெல்லாம் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி ஆகிடுத்தது. ரொம்ப சிறப்பு பிரவீன், ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஸோ பிரகாஷ் வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. 3 விதமான ஷிஃப்ட்டுகள் அவருக்கு உண்டு, பகல், மத்தியானம், ராத்திரின்ட்டு. அதேமாரி எப்படி செய்கிறாரு? இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் கண்ணும் கருத்துமாக பார்த்து சொல்வார். டாக்டர் கூட அதை குறிப்பிட்டார். எப்படி பண்ணுறாரு அதை? ஒன்றும் இல்லை, மாலை போடணும் சார், நீங்கள் தான் மாலை போடுறீங்க அப்படின்னாரு. சரிப்பா என்ன மாலை அப்படின்னா, மலர் மாலையெல்லாம் இல்லை சார், ஏன்னா சார் வந்து பிளெயின் கலரில் ஷர்ட் போட்டுன்னு வருவார். அந்த மலர் மாலையை போட்டால் அதில் கரை படிஞ்சிடும், அப்புறம் வந்து அதை வந்து எடுக்கணும், அதனால் சந்தன மாலை போடுறோம் சார் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நாஞ்சில் சார் அவர் இந்த அளவுக்கு ஒரு கவனம், ஒரு அக்கறை, ஒரு இடத்துல அதிர்ந்து பேச மாட்டார். அவர் எவ்வளோ பெரிய ஒரு இன்சல்ட்டே வந்தால் கூட அது வந்து வெறும் அந்த நீங்கள் சமுத்திரத்தில் எரிஞ்ச கல் மாதிரி தான், அது ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம கோச்சுட்டோன்னா நம்மளுடைய லைஃப்பை வந்து அடுத்தவங்க கையில் கொடுத்துடணும் இல்லையா சார் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப அற்புதமான ஒரு இளவல். அதனால் பிரகாஷுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? நான் பாரதி சொன்ன மாதிரி நிதி மிகுந்தவர் பொற்கு வைத்தாரீர் அப்படின்னு பணம்லாம் கேட்கல, வாய்ச்சொல் அருளியர்னு முடியும். அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளியர்னு அப்படி முடியும். வாய்ச்சொல் என்ன? பிரகாஷ் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, கங்க்ராட்ஸ். அது இல்லை, சிறுவாணி வாசகன் மையம்னு ஒன்று நடந்துட்டுருக்கு கோவையில், மிக சிறப்பாக பண்ணுறாங்க. ராய சொக்கலிங்கம்ல ஆரம்பித்து முத்துக்குமார் வரைக்குமான பல நூற்றாண்டுகளுக்கான புத்தகங்களை வந்து அவங்க பதிப்பிக்கிறாங்க. வாவியசையரும் பதிப்பிக்கிறாங்க. தீவிர இடதுசாரி பிரக்ஞா பரீட்சா ஞானி PA கிருஷ்ணனில் ஆரம்பித்து வாவியசையர் வரைக்கும் பதிப்பிக்கிறாங்க. சிறுகதை, பயண இலக்கியம் எல்லாமே செய்கிறாங்க. ரொம்ப சிக்கனமாக தான் அது நடக்கிறது. ரொம்ப பணம் ஜாஸ்தி இல்லை, நீங்கள்லாம் மெம்பராக சேருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வாய்ச்சொல் அருள வேண்டி நான் உங்களை கேட்டுக்கிறேன். அது பண்ணுங்க. அப்புறம் ஸோ முடிவாக என்ன சொல்கிறதுன்னா, 18/7/2015 நாஞ்சில் சார் அவர்களுடைய குரு ரா. பத்மநாபன், அவருக்கு கம்பன் பாடம் சொன்னவர், அவருடைய பகவத்கீதையை வெண்பாலை எழுதியிருக்கிறார் அவர். அந்த புத்தகத்தை மாலதி பதிப்பகம், ஆடிட்டர் கிருஷ்ணகுமார் எல்லாம் சேர்ந்து, பிரகாஷ் எல்லாம் சேர்ந்து வெளியிட்டோம். அப்போ நாஞ்சில் சாரினுடைய எழுத்துக்கள் 40 ஆண்டுகளில் நிறைவு பெற்றிருந்தன எழுத்து. அதுக்கு சேர்த்து ஒரு விழா எடுக்கலாம் சார் அப்படின்னு கேட்டவுடனே அதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. நாஞ்சில் சார் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சார் இதெல்லாம் எதுக்கு சார்? சார் அவருடைய பத்மநாபன் ஐயாவினுடைய புத்தகத்தை வெளியிடுங்க, நான் வரேன், எனக்கு ஒரு ஷால் போத்துங்க போதும் அப்படின்னாரு. பட் நாங்கள் விடலை, ஒரு விழாவாக நடத்திட்டோம் அதை. அப்போ கூடவே சொல்கிறாரு, எதுக்கு 40 வருடத்துக்கு ஒரு விழா? நான் என்ன 50 வருஷத்தில் எழுத மாட்டேன்னா, 50 வருஷத்துக்கு நம்ம எழுத மாட்டோமா என்ன அப்படின்னாரு. நான் சொன்னேன் அந்த மீட்டிங்கில், அந்த விழாவில் இந்த விஷயத்தையும் சொல்லிவிட்டு சொன்னேன், இது மாதிரி 50 வருடம் என்ன சார், நீங்கள் அதுக்கு மேலேயும் பல ஆண்டுகள் எழுதுவீங்க, உங்களுடைய 100 ஆண்டு எழுத்து பணியை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களை வச்சுட்டே வந்து கொண்டாடுவோம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அது இப்போ வந்து ஒரு ஸ்டெப் நடந்து இப்போ 50வது ஆண்டை நம்ம கொண்டாடின்னு இருக்கோம். அந்த ஒரு இது நடக்கிறது. அப்புறம் அவரை வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தா, இந்த மேடை வந்து இலக்கிய மேடை, அதை விட வந்து உயர்வான விழுமியங்களுக்கான மேடை. நாஞ்சில் சாரினுடைய எழுத்தோ, நாப்பாவினுடைய எழுத்தோ இல்லை, இவங்கெல்லாம் இப்போ பேசினாங்களே அற்புதமான உரைகள். அந்த உரைகளில் இருந்ததெல்லாம் என்ன வேல்யூஸ், நல்ல வேல்யூஸ். அதில் வந்து நம்ம வந்து அதனால தான் நான் இந்த 50 வருட நிறைவை பற்றி பேசுகிறச்சே வேறு ஒரு 2 வந்து தமிழ்நாட்டில் நல்லா போயிட்டுருக்கு, அதெல்லாம் குறிப்பிடலை. அது வேறு அரசியல் மேடை மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறதுனால தான். இப்போ அவரை பற்றி சொல்கிறச்சே என்னுடைய உடன்பிறவா சகோதரர்னு சொன்னாலும் அரசியல் வாடை வந்துடுமோன்னு பயமாக இருக்குது. அப்புறம் வந்து அண்ணன் நாஞ்சில் நாடன்னு சொன்னால் அது நிச்சயமாக வந்துடும். அப்போ என்ன சொல்லலாம், என்னுடைய தனிப்பட்ட குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினரும் சிறுவாணி வாசகர் மையம் என்கிற குடும்பத்தினுடைய தலைவரும் வழிகாட்டியுமான நாஞ்சில் சார் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள், மறுபடியும் வாழ்த்துகள் ரெண்டுமே. அதே மாதிரி சிறுவாணி வாசகர் மையத்தினுடைய வழித்துணையாக இருக்கும்
இளவல் திரு வேலாயுத முத்துக்குமார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துகள். அப்புறம் பிரகாஷுக்கு எல்லாருக்குமே எப்போவுமே தான் இருக்குது. இது பிரகாஷ் மற்றும் சுபாஷினி மேடம் இணைந்து செய்து வரும் இந்த சேவையானது தமிழ் அன்னைக்கு அவர்கள் செய்யும் இந்த பாத பூஜை என்றென்றும் தொடர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.